ஒரு ஜியோஜிப்ரா அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஃபைல்லாம் அதில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். கூகுளில் geogebra.org அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா நமக்கு இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு geogebra.org பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஜியோஜிப்ராவில் ஆன்லைனில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே சைன்இன் வித் ஜியோஜிப்ரா அக்கௌண்ட் அப்படின்னா ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா பாருங்கள், நியூ டு ஜியோஜிப்ரா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி, நம்ம ஒரு மெயில் ஐடியை கொடுத்தாகணும். ஓப்பன் வித் கூகுள்னு கொடுத்தோம்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இது எந்த விதத்துலையும் நமக்கு ஷோன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு மெயில் ஐடியை கொடுத்துக்கோம். அடுத்தது யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ஐடியை நம்ம க்ரியேட் பண்ணுமோ அதே போல் ஒரு வேலிட் ஐடி ஏற்கனவே இல்லாத மாதிரி ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டுங்கிறது அட்லீஸ்ட் 6 கேரக்டர், நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக நம்ம நியூமெரிக்கல், ஆல்ஃபபெட், கேபிட்டல் லெட்டர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷனை இதுலேயும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே நமக்கு I acknowledge that I am over 14 years old. On behalf of my child, I acknowledge. அதாவது 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓப்பன் பண்ணலாம், அல்லது அதுக்கு குறைவான வயது உடையவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அப்படிங்கிறதுல நம்ம டிக் பண்ணிட்டோம்னா அடுத்து என்னன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளுடைய மெயில் ஐடியில் கொடுத்த மெயில் ஐடிக்கு அந்த ஆக்டிவேஷன் லிங்க் போகும். அந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஜியோஜிப்ரா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் இங்கே என்ன கொடுத்தோமோ அதையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நம்ம டேரெக்டாக ஜியோஜிப்ரா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். சப்போஸ் நம்மளுடைய பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நமக்கு மெயில் ஐடிக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம மீண்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இமெயில் ஐடி கொடுக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இதில் சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணோன்னா நம்மளுடைய யூசரில் இருக்கக்கூடிய முதல் லெட்டரில் நமக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை கேங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்கனவே உருவாக்கின பகுதிகள் இல்லை புதுசாக உருவாக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஜியோஜிப்ரா ஃபைலை இதில் அப்லோட் பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஹவு டு அப்லோட் எ ஃபைல், ஹவு டு சேவ் எ ஃபைல் ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவை பயன்படுத்தி நம்ம இதில் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஒரு ஜியோஜிப்ரா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பயனுள்ளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.